கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 2:6-7-8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இது ஒரு மொழிபெயர்ப்பில் அந்த வசனம் எப்படி போட்டிருக்கும் அப்படின்னா, அவர் தேவனாக இருந்தும். அவர் தேவனாக இருந்தும் எதற்கு இறங்கி வந்தாரா அப்படின்னா, அதுவும் எப்படி இறங்கி வந்திருக்கிறார் பாருங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி. அவரை யாரும் கட்டாயப்படுத்தல. அவரே அவருடைய வல்லமை மகத்துவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அங்க அவர் அவருடைய நலத்தை பார்த்தாரா, நம்முடைய நலத்தை பார்த்தாரா? நம்முடைய நலனை அவர் பார்த்தார். தேவனுடைய இயல்பு அதுதான். கிறிஸ்துவின் மூலம் இந்த இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மன்னிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மன்னிப்பை நாம மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் நாம அந்த மன்னிப்போட பலன்களை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் மூலம் மிகப்பெரிய விடுதலையும் மீட்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், விடுதலை வேணும், என் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், சுகம் வேணும், என் ஆசீர்வாதம் வேணும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி எதற்காகவும் தேவன் மனம் இறங்கி அதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒரு செயலை செய்யணும்னு சொல்லி நம்மள அவர் என்ன செய்யல, வைக்கல. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய மீட்பும் விடுதலை என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ? நாம பிறக்கிறதற்கு முன்பதாக, நாம் அவரை அறிகிறதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய மீட்பு அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இந்த மீட்பின் மூலம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது நான் இன்னொருவருக்கு மன்னிப்பை கொடுத்தால்தான் அது என்ன செய்யும், வெளிப்படும். ஏன்னா நமக்கு அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்போ அந்த அன்பை நமக்கு காண்பிச்சாரா? நாம பாவிகளா இருக்கும்போது. பாவிகளா இருக்கிறது அப்படின்னு சொல்றது நாம செஞ்ச செயல்கள்னால இல்ல. பிறக்கும் போதே எப்படிதான் வந்திருக்கிறோம், பாவிகளா தான் வந்திருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தண்டனையிலிருந்து நமக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரா, மீட்பு கொடுத்திருக்கிறாரா, மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரா. மீட்பையும் மன்னிப்பையும் கொடுத்து அவரோடு நம்மளை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா, ஒப்புரவாக்கிட்டாரா. இந்த ஒப்புரவாக்குறதுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம். ஒரு புதிய சிருஷ்டி அப்படிங்கிற தேவனுடைய பிள்ளைக்குரிய ஸ்தானத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புதிய சிருஷ்டியா என்ன செஞ்சிருக்கிறோம், மாற்றம் பெற்றிருக்கிறோம். அந்த புதிய இயல்புல, புதிய சிருஷ்டியில தேவனோட வாழ்வு எனக்கு அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு.
இப்படி ஒரு பொக்கிஷமான ஒரு வாழ்வை உள்ள என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இதுக்கு நாம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், இந்த அடிப்படையில தான் எனக்கு அந்த மன்னிப்பும் கிருபையும் என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளையா நான் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, அவர் கொடுத்த மன்னிப்பின் நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம், கிருபையாக எனக்கு அது என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. இந்த மன்னிப்பை நான் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த மன்னிப்பின் மூலம் கிடைக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை வெளியில நான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய 3இல் 1 பகுதி, உங்களோட சிந்தனை கிடையாது, உங்களோட சரீரம் கிடையாது, மாற்றம் பெற்றிருக்கிறது எது, உங்களுடைய ஆவி. உங்களுடைய ஆவி எப்படி இருக்குதா, புதுசா இருக்குதா. அதுவும் எப்படி இருக்குதா, அவரை போலவே. 1 யோவான் 4:17 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அதாவது நியாய தீர்ப்பு நாளிலே, அது அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு என்ன உண்டாயிருக்குதா, தைரியம் உண்டாயிருக்கு. நான் பரலோகத்துக்கு போவேனா, நரகத்துக்கு போவேனா, தேவன் என்ன தண்டிப்பாரா, இந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். அதுல எனக்கு என்ன தைரியம் உண்டாயிருக்குதா, இந்த வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்தில் இருப்போம்னு போட்டிருக்கா. அதுல என்ன போட்டிருக்கு, வாசிங்க எல்லாரும். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் யாரை போல இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்துவை போல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சிந்தனைகளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட சிந்தனை மாதிரி என் சிந்தனை இல்லையே. இயேசு கிறிஸ்து இப்படி பாவ சிந்தனை வராதே, கோபம் வராதே, வைராக்கியம் இருக்காதே, விரோதம் இருக்காதே, கசப்பு இருக்காதே, என்கிட்ட எல்லாமே வருதே. சரீரத்தை பார்க்கும்போது, நோயை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துல நோய் இருக்காதே, அப்புறம் எப்படி நான் இயேசு கிறிஸ்துவ மாதிரியே இருக்கிறேன்னு இதுல போடப்பட்டிருக்கு. அதுதான் 2 கொரிந்தியர் 5:17 மறுபடி வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இப்போ எப்படி இருக்கிறாரோ அதே போல இருக்கிற இடம் நம்ம சிந்தனை கிடையாது, நம்முடைய சரீரம் கிடையாது. எது, நம்முடைய ஆவி. நம்ம சரீரத்தை எப்படி நம்ம கண்ணாடியில பார்க்குறோமோ, நம்ம ஆவிய அவர் வார்த்தையாகிய கண்ணாடியில தான் நம்ம பார்க்க முடியும். ஆவிய உங்க சிந்தனைகளால உணர முடியாது. ஆவிய நீங்க தொட்டு பார்க்க என்ன செய்ய முடியாது, முடியாது. அதனாலதான் தேவனை நம்ம கண்ணால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியாய் இருக்கிறார். ஆனா இந்த ஆவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவருடைய வார்த்தையாகிய ஆவிக்குரிய கண்ணாடியினால நான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த ஆவிக்குரிய கண்ணாடி நம்ம ஆவியை எப்படி காமிக்குது அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ இப்போ அதே போல நம்ம ஆவி என்ன செய்தா இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ போல என் ஆவி இருக்குதுன்னா நம்ம இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வாழ்வை இந்த உலகத்துல வாழ்ந்தார்?
நோயை பார்த்து பயந்து ஓடினாரா? இல்ல, அவரை பார்த்து நோய் என்ன செஞ்சது? பயந்து ஓடியது. கட்டுகள், குறைவுகள் அதெல்லாம் விலகி ஓடுது. குறைவுகள் நிறைவாகுது. புயல் இறையாதே அமைதலாயிருன்னா அது என்ன செஞ்சது? அமைதியாச்சு. ஆளுகின்ற அதிகாரத்தோடு அவர் என்ன செஞ்சார்? இந்த உலகத்துல இருந்தார். அன்பை கொடுக்கிறவராக. அதுவும் எப்படிப்பட்ட அன்பா? சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர் என்ன செஞ்சாரா? பிதாவே, இவர்களுக்கு இதை மன்னியும். சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் அவர் அங்க ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பும் நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கு. அவருடைய சமாதானம், அவருடைய வாழ்வு, தேவனோட வாழ்வுல குறை கிடையாது. தேவனுடைய வாழ்வுல பாவம் கிடையாது, கட்டுகள் கிடையாது. சாத்தானால அந்த கட்டுகளுக்குள்ள நம்மள என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஒரு ரூம் இருக்கு, லைட்டு போடுறோம், லைட்டு போட்டா பிறகு இருள் மேற்கொள்ள முடியுமா? இருளோட கேரக்டர் என்ன? வெளிச்சத்தோட கேரக்டர் என்ன? வெளிச்சம் இருளை என்ன செஞ்சிடும்? மேற்கொண்டுரும். இருள் வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. தேவன் ஒளியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.